கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் குறித்து பல பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது AMCA விமான ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. AMCA விமானத்தை 2038வது வருடத்துக்கு பிறகுதான் இந்தியாவால டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு சிலர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது AMCA விமான டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? AMCA விமானம் எப்பொழுது இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கு? AMCA விமானத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா வியட்நாமுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஆயுதத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. சமீப காலங்கள்ல வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வியட்நாமுக்கு இந்தியா என்ன ஆயுதத்தை கொடுக்க முன் வந்திருக்காங்க? இந்தியா கொடுக்கும் ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிசைல் தயாரித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மீது அமெரிக்கா தடைகளை விதிச்சாங்க. இந்த தடைக்கு பின்னாடி இஸ்ரேல் மற்றும் இந்தியா இருப்பதா பாகிஸ்தான் சொல்றாங்க. பாகிஸ்தான் சொல்வது உண்மையா? அமெரிக்கா பாகிஸ்தான் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் மீது தடை விதித்ததற்கு பின்னாடி இந்தியா மற்றும் இஸ்ரேல் இருப்பதற்கு என்ன காரணம்? அப்படி இந்தியா மற்றும் இஸ்ரேல் இருந்தா வரும் காலத்துல பாகிஸ்தானுடைய நிலை என்னவாகும்? அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்தியா இணைந்து கொண்டு பாகிஸ்தான்ல என்ன விஷயத்தை செய்ய முயல்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப நாட்கள்ல சோசியல் மீடியால இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் குறித்து பல தவறான தகவல்களை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவாலெல்லாம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தயாரிக்க முடியாது அப்படின்னு சிலர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல நடந்திருக்க முக்கியமான சில விஷயங்கள் குறித்து தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இந்தியாவுடைய மிகவும் ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி இந்திய விமானப்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. AMCA திட்டத்தின் மூலமா ஒரு உண்மையான ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் சொந்தமா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. நமது எதிரி நாடான பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35 விமானத்தை வாங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா AMCA விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. AMCA விமானத்திற்கு தேவையான ஏர் ஃப்ரேம வெற்றிகரமா உருவாக்கி முடிச்சிட்டாங்க. ஏர் ஃப்ரேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விமான தயாரிப்புல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த ஏர் ஃப்ரேமை பயன்படுத்தி தான் விமானத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சிஸ்டங்களை பொருத்த முடியும். விமானத்தோட ஏரோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, விமானத்தோட ஸ்ட்ரென்த் போன்ற பல விஷயங்களை ஏர் ஃப்ரேமை வச்சுதான் முடிவு செய்வாங்க. அதனால இந்தியா வெற்றிகரமா AMCA விமானத்தோட ஏர் ஃப்ரேமை டெவலப் செய்து முடித்தது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது தவிர AMCA விமானத்திற்காக ஒரு AESA ரடார் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரடார் டெவலப்மெண்ட் முடியும் தருவாயில இருக்குது. விமானத்துல இருக்கக்கூடிய ரடார்களை பாதுகாக்கக்கூடிய ரடார் டோமையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. அடுத்து AMCA விமானத்தோட கேனோபியையும் வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. கேனோபி அப்படிங்கிறது காக்பிட் பகுதியை மூடக்கூடிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் கவர். இதையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. அடுத்து AMCA விமானத்தோட காக்பிட்டையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. இது போன்று பல்வேறு சிஸ்டங்களை இந்தியா அதிவிரைவா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால 2026வது வருடத்தோட தொடக்கத்துல AMCA விமானத்தோட ரோல் அவுட் நடத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து 2028வது வருடத்துல AMCA விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும். AMCA விமான ப்ராஜெக்ட் அதிவேகமா செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதனால சோசியல் மீடியால பரப்பப்படும் பொய்களை யாரும் நம்ப தேவையில்லை. AMCA விமானத்தை இந்தியா தற்போது உலகில் உள்ள 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விமானமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. AMCA விமானங்கள் அதிகபட்சமா
27,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த விமானங்கள்னால 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இது தவிர 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஆம்கா விமானத்தை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிட்டாங்கன்னா இந்திய விமானப்படையோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் ரொம்ப வலிமையான நிலையில இருக்குது. வியட்நாம் இந்தியாவிடமிருந்து பல்வேறு விதமான ஆயுதங்களை வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா வியட்நாம் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-27 மற்றும் Su-30 விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு அஸ்த்ரா Mk1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. தற்போது வியட்நாம் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-27 மற்றும் Su-30 விமானங்கள்ல ரஷ்ய தயாரிப்பு R-77 ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வியட்நாம் விமானப்படையில 10 Su-27 விமானங்களும் 35 Su-30 விமானங்களும் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு தான் அஸ்த்ரா மிசைல்களை இந்தியா ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா மிசைல் தான் இந்தியா உருவாக்கிய முதல் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது அஸ்த்ரா Mk1 மிசைல் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 Mki விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அஸ்த்ரா 1 மிசைல இந்திய விமானப்படை வாங்கி விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா Mk1 மிசைல வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் தற்போது முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா Mk1 மிசைலோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்குது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய விமானங்களை கூட இந்த மிசைல்கள்னால தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் அஸ்த்ரா Mk1 மிசைல்ல இருக்கிறதுனால இந்த மிசைல பிரம்மோஸ் மிசைல் போன்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாதான் வியட்நாமுக்கு இந்த மிசைல முதல்ல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்திய விமானப்படையில உள்ள தேஜஸ் விமானங்கள்லயும் அஸ்த்ரா Mk1 மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. வரும் காலத்துல அஸ்த்ரா Mk2 மற்றும் அஸ்த்ரா Mk3 அப்படிங்கிற 2 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களும் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். அஸ்த்ரா மிசைலுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால அஸ்த்ரா மிசைல தயாரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை இந்தியா விரிவுபடுத்தி இருக்காங்க. இதனால ஃபியூச்சர்ல பல நாடுகள் அஸ்த்ரா மிசைலை இந்தியாவிடம் இருந்து வாங்க முயன்றாலும் இந்தியாவால அந்த நாடுகளுக்கு சப்ளை செய்ய முடியும். அடுத்து சமீபத்துல பாகிஸ்தானுடைய மிகவும் முக்கியமான டிஃபென்ஸ் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தானுடைய நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மற்றும் மிசைல் டெவலப்மெண்ட்ல மிகவும் முக்கியமான இருக்கக்கூடிய மற்றொரு பாகிஸ்தான் நிறுவனத்தின் மீதும் அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் பாகிஸ்தானுடைய மிசைல் டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய தடை கற்களை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமா அவங்களோட மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகள் பல வருடங்கள் தாமதமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா தங்கள் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் மீது தடை போட்டதுக்கு பின்னாடி இஸ்ரேல் மற்றும் இந்தியா இருப்பதா குற்றம் சுமத்துறாரு. இந்தியா மற்றும் இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இது போன்ற ஒரு தடையை போட வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அமெரிக்காவோட தடை குறித்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அவங்க மீது அமெரிக்காவால தடை போட முடியல. ஆனா பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து மிசைல் தயாரித்தா எங்கள் மீது தடைகள் போடுறாங்க அப்படின்னு புலம்புறாங்க.
இன்னும் சில பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட தடையெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்யாது, அமெரிக்க தடையையும் மீறி தங்களால மிசைல் ப்ராஜெக்டுகளை வெற்றிகரமா கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் அமெரிக்காவோட இந்த தடைக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தானோட வாய் தான். சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல தேவையில்லாம மூக்க நுழைச்சு பாகிஸ்தான் சில ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் நினைச்சா அணு ஆயுத மிசைல்களை ஈரானுக்கு கொடுக்க முடியும், அதை பயன்படுத்தி ஈரானால இஸ்ரேலை அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம்தான் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவுல கடுப்பேத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷஹீன் சீரியஸ் ஆஃப் மிசைல்களை சோதனை செஞ்சுட்டு என்னமோ பெரிய வல்லரசு நாடு மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஷஹீன் 3 மிசைல் சீனாவிடம் இருந்து வாங்கி சும்மா பேரை மட்டும் மாத்தி அப்படியே தங்களோட படையில் இணைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாம வாயை விட்டுதான் தற்போது அமெரிக்கா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் மீது தடை போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்வது போன்று இந்தியா மற்றும் இஸ்ரேலுடைய அழுத்தம் காரணமா அமெரிக்கா இது போன்ற தடைகளை போட்டிருந்தா பாகிஸ்தானுக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்துகள் காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சமீப காலத்துல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதனால இந்தியா இதோடு நிக்க மாட்டாங்க. அமெரிக்காவை பயன்படுத்தி இன்னும் பல விஷயங்கள்ல பாகிஸ்தானுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் வரும் காலத்துல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் சமீப காலங்கள்ல சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டுறாங்க. இந்த விஷயமும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டா பாகிஸ்தானுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா போன முறையே பாகிஸ்தானுக்கு பல பிரச்சனைகளை ட்ரம்ப் ஆட்சி காலத்துல கொடுத்தாரு. அதனால அதே ஸ்டாண்ட தான் இந்த தடவையும் ட்ரம்ப் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால வரும் நாட்கள்ல பாகிஸ்தானுக்கு இன்னும் அதிகமான அதிர்ச்சிகள் காத்திருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.